டான் போஸ்கோ வழிகாட்டி. அனைவருக்கும் வணக்கம். டான் போஸ்கோ வழிகாட்டி இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் சென்டர் ஃபார் கெரியர் கைடன்ஸ், ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட். Today I am going to give you a snippets of English literature, an overview of English literature, what is actually called a literature. So today is a plan of agenda I have noted down here: introduction to literature, forms of literature and genres of literature. So when comes with the introduction to literature, the word literature actually it comes from the Latin word. It comes from the Latin word, the litteria. Litteria, which means is nothing but called as a letters. Letters. The letters அப்படின்ற வார்த்தை வந்து நமக்கு இங்கிலீஷில் காமனாகவே தெரியும் இல்லைங்களா? ஸோ லெட்டர்ஸ் அப்படின்ற விஷயங்கள் என்னென்னா, நம்ம ஒருத்தருக்கு ஃபார்மல் லெட்டராகவோ இன்ஃபார்மலாகவோ எழுதும் போது அது நம்ம லிட்ரேச்சர் வகையில் நம்ம சொல்லும் போது இட் டாக்ஸ் அபவுட் லைக் ஒரு கவிதை எழுதுகிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ லிட்ரேச்சர் அப்படின்ற லிட்ரேச்சர்ஸ், லிட்ரேரியன் பீரியட்ஸ் எப்படியுமே ஹி ஆர் ஷி மேபி லிட்ரேரியன்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, தே கவிஞர்கள்னு சொல்லுவாங்க, கவிஞன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இட்ஸ் நத்திங் பட் கால்ட் அஸ் அ லிட்ரேச்சர். இதுக்கு நடுவில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டு என்னென்னா, நம்ம இப்போ படிக்கிறது எல்லாமே வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. அந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்றது எதுலேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளோட லாங்குவேஜஸ் தான். ஆக்சுவலி இங்கிலீஷ் இப்போ வந்து ரொம்ப குளோபல் லாங்குவேஜஸாக இருக்குது இல்லையா? ஸோ டுடே இட்ஸ் கன்சிடர்ஸ் வெரி குளோபல் லாங்குவேஜ். பட் யூ டோன்ட் நோ அபவுட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரைட்? வேர் இட் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் ரியலி கால்ட் அஸ் இங்கிலீஷ், வி ரியலி டோன்ட் நோ. பட் அதை பற்றி சொல்லணும்னா இட் இஸ் ஆக்சுவலி அ பாரோட் லாங்குவேஜ். இங்கிலீஷ் அப்படின்றதே ஒரு பாரோட் லாங்குவேஜ் தான். யார்கிட்டேருந்து பாரோ பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் சிம்பிளி borrowed from the Latin and the Greek. Okay, so Latin கிட்டனும் Greek கிட்டேருந்து தான் நம்ம அவங்க கிட்டேருந்து தான் சில வார்த்தைகளை வந்து நம்ம அப்படியே பாரோ பண்ணி அவங்களோட மொழியிலேருந்து நம்மளோட உருவான இன்னொரு மொழி தான் இங்கிலீஷ், சரிங்களா? ஸோ இந்த இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு மொழி தான் இப்போ நம்ம ரொம்ப வேர்ல்டு வைடாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயுமே வந்து நீங்கள் இங்கிலீஷ் பேச தெரியுமா, உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா? பட் அந்த மொழி எங்கேருந்து வந்ததுன்னா நம்ம லாட்டின் அண்ட் கிரீக் தான். அதோட ஃபோர்ஃபாதர்ஸே வந்து இவங்க தான். ஸோ யா, பட் இந்த வேர்டோட இந்த வேர்டு எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, நமக்கு முன்னோர்கள்னு சொல்லுவாங்க. தமிழில் எப்படி நமக்கு நிறைய முன்னோர்கள் லைக் திருவள்ளுவர் லெவலில் போயட்ஸ் இருக்காரோ, அதே மாதிரி நமக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லுமே இங்கிலீஷ் போயட்ஸ்ன்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வென் இட் டாக்ஸ் அபவுட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னும் போது நமக்கு நிறைய வந்து போயம்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த மொழியிலேயே போயம்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், நாவல்ஸ் அதெல்லாமே நிறைய எழுதியிருக்காங்க. ஸோ அப்போது லிட்ரேச்சரை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷோட கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு நிறைய ரைட்டர்ஸ் அதுலேருந்து உருவானாங்க. அந்த மொழியில் we have more writers. They were involved in their writings to create the masterpiece of literatures. Okay, so this is all about the literature அப்படின்றது லாட்டின் மொழியிலேருந்து வந்ததுன்னு சொன்னேன். அது என்ன மீனிங்னா லெட்டர்ஸ்ன்றதை சொன்னேன். இப்போ நம்ம ஒருத்தருக்கு லெட்டர்ஸ் எழுதணுமே, அது ஒரு போயமாச்சு, அது ஒரு காவியமாச்சு, அது ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஆச்சு. எப்படி வந்து அதே மாதிரி இந்த வேர்டோட இன்னொரு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். அதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை. பிகாஸ் லிட்ரேச்சர் இஸ் நாட் சிம்பிளி, இப்போ நீங்கள் ஒரு மேக்ஸ் எடுத்துக்கோங்க, ஃபார்முலாஸ் இருக்குது, சயின்ஸ் எடுத்துக்கோங்க, தியரிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் இருக்குது. பட் லிட்ரேச்சர்ஸில் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இட் டாக்ஸ் அபவுட் ரியலி ஆர் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நம்ம மைண்டில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம முக்கியமாக நம்ம எழுத்து மூலயமா நம்ம அதை பேசுவோம், எழுதுவோம், ரைட்? when it talks about the forms of literature again, ஸோ இப்போ உங்களுக்கு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து என்னென்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர்ஸ் நமக்கு இருக்குது, அடுத்தது இதில் இது என்ன மாதிரி நம்ம பேசுவோம். இதை நிறைய பேர் என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்னா ஜானாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஜான்ராஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்றத இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ கம்மிங் பேக் வித் த செகண்ட் ஸ்லைட், ஃபர்ஸ்ட் ஒன், லிட்ரேச்சர் அப்படின்னா அதுக்கு என்ன, அது எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னேன், லாட்டின் மொழியிலேருந்து அது வந்தது. அதுக்கு பேர் வந்து லிட்டேரியா. இட்ஸ் நத்திங் பட் லெட்டர்ஸ். எழுத்துக்கள் தான் காவியமாச்சு. எஸ், இப்போ அதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. லிட்ரேச்சர் இஸ் அ கம்பைல் ஆஃப் ரிட்டன் ஒர்க்ஸ் அண்ட் கன்சிடர் த ஆர்ட் ஃபார்ம்ஸ் எஸ்பெஷலி போயட்ரி, ப்ரோஸ், ட்ராமா, ஃபிக்ஷன் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ். ஸோ நம்மளோட எழுத்துக்கள் தான் இந்த வடிவத்தில் அமைஞ்சிருக்கு. என்னென்ன வடிவங்கள் வந்து பார்த்திங்கன்னா, போய்ட்ரியில் வந்திருக்கு, ப்ரோஸில் வந்திருக்கு, ட்ராமாவில் வந்திருக்கு, ஃபிக்ஷன்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ். முதல்ல போயட்ரி அப்படின்னா என்னென்னா, இட்ஸ் நத்திங் பட் கால்ட் அஸ் அ போம்ஸ். அதாவது ஒரு ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா
இஸ் டிபெண்டிங் அப்பான் திஸ் தாட்ஸ், அவரோட தாட்ஸ், அவர் எந்த கண்ட்ரியில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார், அவர் எங்கே பிறந்தார், அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அவங்களோட எமோஷன்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதா போய்ட்ரி. இட்ஸ் எ வெரி ஷார்ட். போய்ட்ரின்றது நம்ம கண்டிப்பாக ஒரு 8 to 10 லைன்ஸ்குள்ளேனா நிறைய போயம்ஸ் இருக்குது, அதில் நிறைய மீனிங்ஸ் இருக்குது ஆக்சுவலி. அந்த போயம்ஸ்க்கு அடுத்தது வந்தது தான் ப்ரோஸ். ப்ரோஸ்ன்றது இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ லாங் பேராகிராஃப். ஒரு 2 to 3 பேஜஸ்க்கு வர லாங் பேராகிராஃப்ஸ் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை டிஸ்கிரைப் பண்ணும், ஒரு ஃபேமிலியை டிஸ்கிரைப் பண்ணும். இட் டாக்ஸ் அபவுட் த கேரக்டர், இட் டாக்ஸ் அபவுட் the countries, nations, நிறைய ஹிஸ்ட்ரிஸ் நமக்கு ப்ரோஸ் மூலியமாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ட்ராமா அப்படின்னும் போது எப்படி வந்து நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸை இன்வால்வ் பண்ணுறது, மக்களை எப்படி அவங்கள வந்து நடிக்க வைக்கிறதுன்றதுக்கு ரீசன் மெயினாக உருவானது தான் வந்து ட்ராமா. ஓகே, ஸோ ட்ராமான்னும் போது அதில் அவங்கவுங்க ஆக்ஷன்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. இத்தனை கேரக்டர்ஸ், ஒரு 5 கேரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க ஒவ்வொருத்தருமே வந்து டயலாக்ஸ் பேசுகிற மாதிரி வரும். ஸோ டயலாக்ஸ், ட்ராமா இஸ் நத்திங் பட் இன்வால்வ் வித் டயலாக்ஸ். அண்ட் ஃபிக்ஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப அதிகமான ரொம்ப இன்வால்மெண்ட் இருக்கிற விஷயங்கள் வந்து ஃபிக்ஷனில் தான் இருக்குது. பிகாஸ் இட் டாக்ஸ் அபவுட் த என்டையர் ஹிஸ்ட்ரி, இட் டாக்ஸ் அபவுட் வித் லாங் சாப்டர்ஸ். இட் ஃபிக்ஷன் இஸ் ரிலேட்டட் டு த ஷார்ட் ஸ்டோரிஸ் ஆஸ் வெல் அஸ் வித் நான் ஃபிக்ஷன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ், சிறுங்கதைகள், சின்ன சின்ன கதைகள், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஈவன் ஃபார் த கிட்ஸ், தே யூஸ் டு லைக் இட் வென் தே இன்ட்ரெஸ்டட் டு லிசன். பிகாஸ் ஃபிக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே எல்லாராலையுமே ஒரு 300 பேஜஸ் 500 பேஜஸ் கிட்ட படிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிக்ஷன் பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு 500 பேஜஸ் 300 பேஜஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ஷார்ட் ஸ்டோரிஸ்ன்றது இது உருவானதுக்கு காரணமே வந்து நம்ம கிட்ஸ் தான். கிட்ஸுக்கு நமக்கு ஷார்ட்டாக நம்ம எப்படி ஸ்டோரி சொல்ல போகிறோம், அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்திருக்கு. தென் இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் த ஒர்க்ஸ் இன் நான் ஃபிக்ஷன் சச் as பயோகிராஃபி, டைரிஸ், மெமோயர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ். இதுதான் சொன்னேன். பயோகிராஃபின்றது ஒருத்தரோட பயோகிராஃபி. இப்போ நான் இருக்கேன், நான் எங்கே பிறந்தேன் வளர்ந்தேன், என்னோட பயோகிராஃபி, பர்சனல் பயோகிராஃபி. அதையுமே நம்ம என்ன பண்ணலாம், லிட்ரேச்சரில் ஆட்டோபயோகிராஃபின்றதை சொல்லுவாங்க. தென் டைரிஸ், எத்தனை பேருக்கு இப்போ நீங்கள் டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது? ஸோ இது எல்லாமே என்னது, உங்களோட அன்றாட விஷயங்கள் நீங்கள் எழுதுறீங்க, நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, வாட் இஸ் யுவர் அச்சீவ்மெண்ட், வாட் இஸ் யுவர் சக்ஸஸ் அண்ட் வாட் இஸ் யுவர் யூ டிவைட் யுவர் திங்ஸ் இன்டு அ சேட் டே அண்ட் மெமரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட மெமரிஸ் தான் நீங்கள் டைரிஸை எழுதுவீங்க, ஜஸ்ட் டு ரீகால் ஆல் தோஸ் திங்ஸ், ரைட்? ஸோ அண்ட் தென் மெமோயர்ஸ்ன்றது இந்த மெமரிஸ் தட் யூ ஹேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இங்கே சென்னையில் இருக்கேன். இப்போ நான் வந்து என்னோட ஊர் வேறு ஊராக இருந்தால் அப்போ என்னோட ஊரை பற்றி நான் ரெக்கலெக்ட் பண்ணி எழுதுவேன், நான் எப்படி பிறந்தேன் வளர்ந்தேன். ஸோ தட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் மெமோயர்ஸ். அண்ட் தென் லெட்டர்ஸ் அப்படின்றது ஜென்ரலி நம்ம வந்து லெட்டர்ஸ்ன்றது 2 டைப், ரைட்? ஃபார்மல் லெட்டர் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர். அது நம்ம சின்ன வயசுலேயே நம்ம படிச்சிருப்போம். பட் அது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இன்ஃபார்மல் லெட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வேணால் எழுதலாம், யாருக்கு வேணால் எழுதலாம், ரைட்? ஸோ தட் இஸ் ரிலேட்டட் டு த லெட்டர்ஸ். ஸோ இது வந்து லிட்ரேச்சர்ன்றது லாட்டின் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. இட்ஸ் நத்திங் பட் கால்ட் அஸ் அ லெட்டர்ஸ். அதுக்கப்புறமா அது லிட்ரேச்சர் வந்து எப்படி பேஸ் பண்ணி வந்திருக்குன்னா போய்ட்ரி, ப்ரோஸ், ட்ராமா, ஃபிக்ஷன் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ். ஸோ இந்த 5 மேஜர் ஃபார்ம்ஸ் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில். அண்ட் it also includes the non-fiction works of biography, diaries, memoirs and letters. Okay, yeah, this is the genres of literature comes back with. There are major genres of literature. First of all நான் சொன்னேன் இல்லைங்களா, ட்ராமான்றது play, non-fiction, அடுத்தது poetry, fiction and folk tales. ஸோ இதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து போய்ட்ரினா என்ன, ட்ராமானா என்ன அப்படின்றது நமக்கு ரொம்ப ப்ரீஃபாக இருக்கும், ரைட்? ஸோ I'll give you for the explanation now. Play is nothing but I told you is drama. A story for the stage performance and actors. I already told you, right? To get involved the people into the acting, into the skills. அவங்களோட skills எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்கு the people were involved in the acting. This is nothing but called as a play. A play அப்படின்றது நமக்கு act wise split up ஆகும். ஆக்ட் வைஸ். இப்போ சீன் 1 ஆக்ட் 1 அந்த மாதிரி. இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு விஷயங்கள் நடக்குது, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கிராமத்து இடத்துல ஒரு வீட்டில் வந்து அவங்க வீட்டோட சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுவோம். இப்போ நமக்கு எப்படி ஒரு டேஸில் வந்து மார்னிங், ஈவினிங் அண்ட் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி இருக்குங்களோ அந்த மாதிரி ஒரு கதையை ஒரு குடும்பத்தோட கதையை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆக்ட் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம செய்யலாம். The next one is, there are major forms of genres of literature. Next one வந்து பார்த்தீங்கன்னா non-fiction. Non-fiction நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, biography, autobiography, newspaper and references. ஸோ இதுதான் information. Newspaper அப்படின்னும் போது newspaper is also a collection of writing. It talks about the entire history. NEWS. ஓகே, ஸோ நியூஸ் நம்ம நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் அண்ட் சவுத், மொத்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் இதுவுமே வந்து நியூஸ் பேப்பரில் தான் வருது உங்களுக்கு. அடுத்தது ஃபிக்ஷன்ஸ் அப்படின்னும் போது
It invented the stories with the imaginary characters. இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஃபிக்ஷன் உங்களுக்கு ஃபேண்டசி ஃபிக்ஷன், சயின்ஸ் ஃபிக்ஷன், ஹிஸ்டாரிக்கல், ரியலிஸ்டிக். ஸோ இன்வென்டட் ஸ்டோரிஸ் அப்படின்னும் போது இமேஜினரி கேரக்டர்ஸ் அப்படின்னா லைக் when you talk about your fiction, உங்களுக்கு ஒரு கதை பேசணும், உங்களுக்கு ஒரு கதையை உருவாக்கணும் போது நீங்களே உங்களோட ஓன் இமேஜினேஷனில் நிறைய கேரக்டர்ஸ் உருவாக்கலாம். ஓகே, ஸோ ஒரு 5 பேரை வச்சு ஒரு கதை எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு characters தேவைப்படுறாங்க. You can also include the characters into it because it's totally a freedom for the writing. Literature is something as a freedom for writing that you have. Then poetry. The words is arranged in a metrical pattern, often the imaginative style. Poetry that you have a style, that you have a music. It's nothing but a lyre. Lyre அப்படின்றதுனா lyrical அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லிரிக்ஸ் இப்போ நம்ம இப்போ நிறைய இப்போ நம்ம சினிமா பாட்டுலலாம் பாருங்கள் நிறைய லிரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நம்ம பாடுவோம். அதே மாதிரி தான் போய்ட்ரி. பட் there is a difference between the cinematic songs and there is a difference between the poetry in literature. Okay, so words arranged in a metrical pattern often used to rhyme words in an imaginative style. ரொம்ப imaginative-ஆ எழுதுவாங்க, எல்லாமே அவங்களோட own emotions தான், expression of the thoughts. Then folk tales வந்து பார்த்தீங்கன்னா an anonymous, timeless and placeless story that is originally rather than written. folk tales அப்படின்றது folk அப்படின்றது ரொம்ப பழமை வாய்ந்த விஷயங்கள். ஸோ டேல்ஸ்ன்றது கதை. ஸோ பழங்காலத்தோட கதைகள் பற்றி பேசுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே 2024 சென்னையில் இருக்கோம். ஓகே, இப்போ இருக்கிற ட்ரெடிஷனுக்கு நம்ம கம்பேர் பண்ணுங்கள், நம்மளோட ஓல்டு ஆன்சிஸ்டர்ஸோட ஜென்ரேஷன்ஸ் கம்பேர் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ பழங்காலத்து கதைகள் என்னெல்லாம் பண்ணாங்க. ஸோ தமிழில் நம்ம இது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க பழங்கால கதைகள்னு சொல்லிட்டு ஃபோக் டேல்ஸ்க்கு. ஸோ தீஸ் ஆர் த ஜான்ராஸ் ஆஃப் லிட்ரேச்சர். அதுக்கு என்னென்ன மீனிங் அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ இதில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.